ஒரு காலத்துல பெரிய ரவுடியா இருந்த முரளியோட பொண்டாட்டியும் மகளையும் கெடுத்துட்டு அவரோட பையனையும் கொன்னுட்டான். அம்மாவையும் பொண்ணையும் ரேப் பண்ணிருக்காங்க. என்ன நடந்தது சொல்லிட்டு போங்க சார். சார் ஐயா கூப்பிடுறாங்க, வாங்க. அந்த சேரை போடுப்பா. வணக்கம், உட்காருங்க. உங்க பொண்டாட்டியும் மகளையும் ரேப் பண்ணிருக்காங்க, உங்க மகனை கொண்டு இருக்காங்க. இதெல்லாம் பண்ணது யார் அப்படின்னு? இது அவன் தான் பண்ணா அப்படின்னு உங்க மனைவியும் மகளும் சொன்னாங்களா? இல்ல சார், அவனே தான் சொன்னான். அவன் தானா? பச்சு சார். ஏமா எல்லாரும் எங்க இருக்கீங்க? ஒரு போன் பண்ண எடுக்க மாட்டேன். என்னாச்சு? படி ரோஹித், ரோஹித் எந்திரா. ரோஹித், ஐயோ என்னாச்சு? ரோஹித், ரோஹித், நான் இனி என்ன பண்ணுவேன்? ரேப்பு ஒரு மர்டர்னா? நீ கிளம்பு. தேங்க்யூ. ஐயோ அப்பா, அட்டையை எடுத்துக்கூடா. ஆண்டவன் படைச்சான், என்கிட்ட கொடுத்தான், அனுபவி ராஜான்னு அனுப்பி வச்சான். 2 ரேப்பு ஒரு மர்டர்னு சொன்னா சார். சரி நீ கிளம்புன்னு சொல்லிட்டேன். உங்க மான மரியாதையை வீதிக்கு கொண்டு வந்திருக்கான். உங்க கண்ணு முன்னாடி அவனை கிளம்பி போக சொல்லியிருக்கீங்க. நீங்களா ஒரு ஆம்பளையா? இருந்த கோவத்துக்கு அவனை கொண்டு போடணும்னு தான் சார் நினைச்சேன். ஆனா நான் அப்படி பண்ணல. திரும்பவும் நான் உள்ள போக விரும்பல சார். சின்ன வயசுல இருந்தே ஜெயில இருந்திருந்து எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு சார். அதுக்காக தான் அவனை போக சொல்லிட்டேன். செத்து போனது பையன் மட்டும்தான் சார். பொண்டாட்டி பொண்ணு இருக்காங்க. இன்னும் நாங்க வாழணும் சார். இன்னொரு ஆப்ஷன் இருந்துச்சு, அவனை பிடிச்சு கொடுக்கலான்ட்டு. ஆனா 2 ரேப் எப்படி ஒன்னா பண்ண முடியும் கோர்ட்ல கேள்வி கேட்டா கேஸ் உடைஞ்சு போயிடும் சார். 2 ரேப் பண்ண வாய்ப்பு இருக்குன்னு நான் ப்ரூஃப் பண்ணதுக்கு அப்புறம் வந்து நான் உங்ககிட்ட கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன். அப்புறம் நீங்க அரெஸ்ட் பண்ணுங்க சார். வரேன் சார். போயிட்டு வாங்க. கடந்த 2 நாளைக்கு முன்னாடி மனைவியும் பொண்ணையும் கெடுத்துட்டு மகனை கொன்னவன் யாருன்னு தெரிஞ்சும் கவர்மெண்ட் கிட்டயும் போலீசார் கிட்டயும் அவனை கண்டுபிடிக்க எந்த முயற்சியும் எடுக்கவே இல்ல. இத பத்தி பேசுறதுக்காக நம்ம இப்ப ஹோம் மினிஸ்டர் வீட்டு வெளியே நிக்கிறோம். இத பத்தி அவர் என்ன சொல்ல வராருன்னு கேட்போம். அத நாங்க உங்ககிட்ட சொல்ல போறோம். எடுத்து போட்டோமா? எடுத்துட்டு போங்க சார். பிரஸ்காரங்க வெயிட் பண்றாங்க சார். இருக்கட்டும். வணக்கம் சார். கடந்த 2 நாளைக்கு முன்னாடி அம்மாவையும் பொண்ணையும் கொன்னுட்டு அந்த பையனை கொன்னது யாருன்னு தெரிஞ்சும் கவர்மெண்டா இருந்தாலும் சரி இல்ல போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல யாருமே அந்த முயற்சி எதுவும் எடுக்கவே இல்ல. அது ஏன் தெரிஞ்சுக்கலாமா சார்? லஞ்சம் வாங்கிருக்கோமா சார்? வேற என்னம்மா? ரேப் பண்ணவா அவன் எங்க இருக்கான், என்ன பண்ணிட்டு இருக்கான் எனக்கு எப்படி தெரியும்? போலீஸ்காரங்க தேடிட்டு இருக்காங்க. அவன் மாட்டின அப்புறம் என்ன பண்ணணுமோ அதை பண்ணுவாங்க. சார், இதே மாதிரி நடந்தா பொண்ணுங்களுக்கு பாதுகாப்பே இருக்காது சார். உங்களோட கவர்மெண்ட் பொண்ணுங்களோட பாதுகாப்பை பத்தி கேரே பண்ண மாட்டீங்களா சார்? இல்லம்மா, பாதுகாப்பு இருக்கு. நான் இந்த பொண்ணுங்களுக்கெல்லாம் பாதுகாப்பு கொடுக்கணும்னு யோசனை பண்ணிட்டு இருக்கேன். இப்போ உங்களுக்கு பாதுகாப்பு இருக்கா? இல்ல, சான்ஸே இல்ல. அதுக்காக தான் நானு ஒவ்வொரு பெண்ணுக்கும் ஒரு கான்ஸ்டபிளா பாதுகாப்பு கொடுக்கலான்னு இருக்கேன். நாளைக்கு அந்த கான்ஸ்டபிள் ஏதாவது பண்ணானா நீங்க கவர்மெண்ட் தானே தப்பா சொல்லுவீங்க. அதுக்காக தான் நானு இந்த கான்ஸ்டபிள் எல்லாம் உங்க பாதுகாப்பு தவிர வேற எதுவுமே பண்ணாத மாதிரி நான் என்ன பண்ணணும்
அப்படின்னு யோசனை பண்ணிட்டு இருக்கேம்மா. அதுக்கு ஏதாவது சொல்யூஷன் கிடைச்சா கண்டிப்பா உங்களை மாதிரி பொண்ணுக்கு ஒரு கான்ஸ்டபிளை ஏற்பாடு பண்ணி பாதுகாப்பு கொடுக்குறேன். சரியா? அத பத்திலாம் நீங்க கவலைப்படாதீங்க. வரட்டுமா? அம்மா ஒரு நிமிஷம். சார். உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? இல்ல சார். ஓ, கல்யாணம் பண்ணிக்கமா. ஏன்னா உனக்கு சேஃப்டி முக்கியம். வர பாரு மைக்க தூக்கணும். முதல்ல உன்னை தூக்கணும்டி. யோ, இதெல்லாத்தையும் நீயே பாத்துக்கணும், என்ன கூப்பிடக்கூடாது. அந்த இன்ஸ்பெக்டருக்கு ஃபோன் பண்ணு. சீக்கிரமா கால் பண்ணியா? ஹலோ. யோ, யார் அவன்? ரேப் பண்ணி என்ஜாய் பண்ணவன் என்னவோ அவன். பப்ளிக்கும் பிரஸ்காரங்களும் எங்களை வந்து கிழிக்கிறாங்க. என்னையா புடிங்கிட்டு இருக்கீங்க நீங்க? சார், டோன்ட் வரி சார். கூடிய சீக்கிரம் அவனை நாங்க பிடிச்சிருவோம். பெங்களூர்ல இருந்து வெளியில போகாத மாதிரி 4 டீம் அனுப்பியிருக்கு. என்னையா உங்க ஸ்டேஷன்ல ஏதாவது ஸ்டாஃப் கம்மியா இருக்காங்களா என்ன? இல்ல சார், ஸ்டாஃப் எல்லாம் கரெக்டா தான் இருக்காங்க. அது வந்துயா 8 மர்டரு, 4 ஆஃப் மர்டரு, 2 ரேப்பு. இதை கண்டுபிடிக்க 4 பேர் தான் இருக்கீங்களா? உனக்கு 4 பேர் போதுமா? ஒரு 25 பேரை வேலைக்கு சேர்த்தா உன் அப்பா வீட்டு பணமா போகுது. யோ, வெய்யா போன லூசு பைய. இந்தாயா பிஏ. சொல்லுங்க சார். இந்த இன்ஸ்பெக்டர் மினிஸ்டர் திட்டினா ஏதாவது கேஸ் போடலாமா? கேஸும் போடலாம், சஸ்பெண்டும் பண்ணலாம். அந்த ரேபிஸ்ட பிடிக்கிறது இருக்கட்டும், முதல்ல அந்த இன்ஸ்பெக்டரை சஸ்பெண்ட் பண்றதுக்கு என்ன பண்ணணுமோ அதை பண்ணுங்க. இந்த மினிஸ்டர்களுக்கு இன்ஸ்பெக்டர் கிட்ட இருந்து மரியாதையே இல்லை. சற்று நேரத்துக்கு முன்னாடி போலீசார் அவர்களால் என்கவுண்டரால் கொல்லப்பட்ட அந்த ரவுடி தான் பிரகாஷ் என்று கூறப்படுகிறார்கள். சார் வரேன் சார். யோ, டாக்டர் வந்துட்டாரா? இல்ல சார். இந்த டீயை விக்கிறவன் கூட 20 தடவை வந்துட்டு போயிட்டான். ஆனா இந்த டாக்டர் ஒரு தடவை கூட இங்க வரவே இல்லை. கண் முழிச்சு சுட்டு தூக்கிட்டு வந்து அவனை இங்க போட்டிருக்கோம். எங்களை பார்த்தா நான் பணத்தை பாதுகாக்கிற மாதிரி தெரியுது அவனுக்கு. ஒரு வழியா வந்துட்டான். போப்பா. இவ்வளவு வந்துட்டாளா? ஏய், என்னமா வேணும் உனக்கு? என் புருஷனோட முகத்தை பாக்குறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க சார். பாடி போலீஸோட கஸ்டடியில இருக்கு. நீ போஸ்ட்மார்ட்டம் முடிஞ்சதுக்கு அப்புறம் பாரு. ப்ளீஸ் சார், அவரோட முகத்தை பார்த்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு. ஒரு தடவை முகத்தை பாத்துக்கிறேன். முகத்தை காட்டுறதுக்கு அது இருந்தா தானே? என்கவுண்டர் பண்ணதுலயே அது செதஞ்சு போயிடுச்சு. ஆள் அடையாளமே தெரியல. போஸ்ட்மார்ட்டம் முடிஞ்சதுக்கு அப்புறம் பாடியை கொடுக்குறோம். உட்காருமா. டீ எடுத்துக்கோங்க சார். தேங்க் யூ. நீங்க பிரஸ்காரங்க, என்ன இன்டர்வியூ பண்றதுல உங்களுக்கு என்ன பெனிஃபிட் இருக்கு? பெரிய பெரிய சினிமா ஸ்டார்ஸ், அரசியல்வாதிங்க, கிரிக்கெட் பிளேயர்ஸ், கடைசியில உங்களுக்கு யாரும் கிடைக்கலன்னா ஒரு ரவுடிய வளைச்சு போட்டு அவன் பெரிய ரவுடின்னு நீங்க பேட்டி எடுத்தீங்கன்னா அவனுக்கும் பப்ளிசிட்டி கிடைக்கும், உங்க பத்திரிக்கையும் நல்ல சேல்ஸ் ஆகும். ஆனா இது எல்லாத்தையும் விட்டுட்டு நான் ஒரு கிரிமினலோட பொண்டாட்டி, என்ன இன்டர்வியூ பண்ண உங்களுக்கு என்ன கிடைக்கும்? பிரஸ்காரவங்க எல்லாரும் பணத்தாசை பிடிச்சவங்கன்னு சொல்றது தப்பு. மக்களுக்கு தேவையான நல்ல விஷயங்களை கொடுக்கறது நாங்க மட்டும்தான். அன்னைக்கு நீங்க பிரஸ் மீடியாக்காரங்க, போலீஸ்காரங்க ஒரு கிரிமினலை கொன்னுட்டு அது பெரிய சாதனை நினைச்சிட்டு இருக்கீங்க. கிரிமினலை கொல்றதுல சாதனை ஆகாது. முதல்ல கிரைம முடிங்க. அப்படி இருந்தாதான் ஏன் புருஷ மாதிரி ஆளுங்க கிரிமினல் ஆக மாட்டாங்க. அந்த வார்த்தையில நிறைய அர்த்தம் இருக்கு. மேடம், உங்க புருஷன் எப்படி கிரிமினல் ஆனாரு? அத நான் எங்க இருந்து சார் ஸ்டார்ட் பண்றது? அவரை பெத்த அப்பா அம்மாவால அப்படி ஆனாரா, இல்ல கூட பிறந்தவங்களால அப்படி ஆனாரா, இல்ல அரசியல்வாதிகளால அப்படி ஆனாரா, இல்ல என்கவுண்டர் பண்ண போலீஸ்காரங்களால அப்படி ஆனாரா? ஓ, உங்க புருஷனுக்கு யாருமே நல்லவங்களா இல்ல மேடம். அட்லீஸ்ட் உங்களுக்கு என்ன தெரியுமோ அதை மட்டும் சொல்லுங்க.
ஏய் அவன் போட்டோ கீழே இருக்குங்க. அவன் செத்துட்டான். இன்னையில இருந்து நான் தார விடு. என் போஸ்டர் ஏத்து. ஏய் வாடா. என்னடா சொல்றீங்க? வாங்கடா உள்ள போய் பார்க்கலாம். அண்ணா அண்ணா ஏய் என்னடாச்சு? அவன் அண்ணனை கொன்னுட்டு போயிட்டான்டா. ஏய் என்னது செத்துட்டானா? ஸ்டார்ட்.